எதிர்ப்பு மாநாடு. சென்னை நிருபர்கள் சங்கத்தில் தமிழ்நாடு வண்ணார் மக்கள் பேரியக்கமும் தமிழ்நாடு வண்ணார் மக்கள் பொதுநல சங்கமும் இணைந்து இந்த மாநாட்டை நடத்தினர். இதற்கு மாநில தலைவர் ஆர். ராமமூர்த்தி தலைமை தாங்கினார். வரவேற்புரை மாநில பொதுச் செயலாளர் பி. ராஜமாணிக்கம் ஆற்றினார். தலைமை ஒருங்கிணைப்பாளர் தேவராஜன் கண்ணன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், கிராமப்புறங்களில் பிறப்பு முதல் இறப்பு வரை நடைபெறும் சடங்குகளை செய்வதை முற்றிலுமாக ஒழித்திட அரசாணை பிறப்பிக்க வேண்டும். சாலை ஓரங்களில் சமூக பாதுகாப்பின்றி செயல்படும் அயன் வண்டிகளுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்குவது போல் மின் இணைப்புடன் கூடிய குடில் வழங்கிட வேண்டும். செங்கோட்டை தாலுகாவில் உள்ளது போல் மாநிலம் முழுவதும் ஒற்றை பட்டியலாக அறிவித்திட மதுரை நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கிற்கு அரசு கொள்கை முடிவு எடுக்க இம்மாநாடு வேண்டி கேட்டுக்கொள்கிறது. அதேபோல் வண்ணார் என்று வழங்கப்படுகிறது. ஜாதி சான்றிதழ்களில் சலவை தொழிலாளர் என்ற தொழில் குறியீடு இருந்ததை நீக்கி அரசாணை வெளியிட்டு அமல்படுத்திய தமிழக முதல்வருக்கு நன்றி. தமிழக அரசு புதிதாக கொண்டு வந்திருக்கும் கலைஞர் கைவினை திட்டம் என்ற பெயரால் தொழில் தொடங்குவதற்கு வழங்கப்படுகின்ற ஊக்கமும் ஆக்கமும் கடன் உதவியும் பாராட்டுக்குரியது. கலைஞர் கைவினை திட்டத்தில் இணைய விண்ணப்ப படிவத்தில் சலவை தொழிலாளர்கள் நலவாரியம் என குறிப்பிடுவதற்கு பதிலாக வண்ணார் பணியாளர்கள் நலவாரியம் என்று குறிப்பிட்டு இருந்ததை உடனடியாக சுட்டிக்காட்டிய பின்னர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து மாற்றம் செய்து வெளியிட்டதற்கு நன்றி தெரிவித்தனர். வண்ணார் சமூகத்தின் குலத்தொழில் எதிர்ப்பு மாநாட்டை நாங்கள் இங்கு நடத்துகிறோம். வண்ணார் மக்கள் பொதுநல சங்கமும் வண்ணத்தார் மக்கள் பேரியக்கமும் இணைந்து நடத்துகின்ற இந்த மாநாட்டில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வண்ணார் என்று அழைக்கப்படக்கூடிய சமூகங்களின் இன்னல்களை சொல்வதற்காக கிராமங்களில் இந்த சமூகத்தின் பெயரால் நடக்கின்ற ஒடுக்குமுறைகள் அடக்குமுறைகள் இதை வெளிக்கொண்டுவதற்காக இதுவரை பத்திரிகைகளும் ஊடகங்களும் வெளிப்படுத்தாத நிலையில் இன்றைக்கு வெளியே கொண்டு வருகின்ற நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். கிராமங்களில் குடி ஊழிய தொழில் என்று சொல்லப்படக்கூடிய மாத்து விரிப்பது, பிறப்பு இறப்பு சடங்குகள் செய்வது, இதை செய்யாமல் போனால் அந்த கிராமத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று நிர்பந்திப்பது என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமங்களில் தொடர்ச்சியாக இருக்கிறது. பெரியார் அவர்கள் சொன்னார்கள், கிராமங்களை விட்டு வெளியேறுங்கள் என்று. இன்றைக்கு நகர்ப்புறங்களிலே இத்தனை சலவை தொழிலாளர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் கிராமங்களில் இருக்கக்கூடிய கொடுமைகளை தாங்க முடியாமல் தான். இதை தீர்ப்பதற்காக இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கொத்தடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய சமூகத்து மக்களை காப்பதற்காக கொத்தடிமை ஒழிப்பு சட்டத்தை நாங்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது எங்களை காப்பதற்காக பயன்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். கல்வி பொருளாதார மேம்பாட்டிற்காக அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய நலவாரியங்களில் இருப்பதைப் போல மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய விஸ்வகர்ம திட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். விஸ்வகர்ம திட்டம் என்பது குலத்தொழில் முறையை 18 வயதிலிருந்தே நாங்கள் செய்திட வேண்டும் என்கிற கருத்தோடு கொண்டு வரப்பட்ட திட்டமாக நாங்கள் பார்க்கிறோம். தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய கலைஞர் கைவினை திட்டம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த திட்டம் நாங்கள் அனைவரும் எந்த தொழிலை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்து செய்வதற்கு ஏதுவாக இருப்பதை நாங்கள் வரவேற்கிறோம். தமிழ்நாட்டில் வண்ணார் என்றும் அதை வண்ணார் என்று வழங்கப்படுகிற சான்றிதழில் சலவை தொழிலாளர் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அதை சுட்டிக்காட்டி நாங்கள் கேள்வி எழுப்பிய போது எந்த விதமான தொழில் குறியீடுகளும் இல்லாமல் இன்றைக்கு சலவை தொழிலாளர் என்கிற தொழில் குறியீட்டை நீக்கி வண்ணார் என்று வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் வரவேற்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட வண்ணார் சமூகத்து மக்கள், எளிமையான கிராமங்களிலே வாழ்கிற இந்த மக்கள் இதை போலவே ஒத்த எண்ணிக்கையோடு இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு மிக மிக பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை கேட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் செங்கோட்டை தாலுகாவில் வண்ணார் சமூகத்து மக்கள் பட்டியலின
வகுப்பிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்தியாவெங்கும் இருக்கக்கூடிய 14க்கும் மேற்கண்ட மாநிலங்களில் பட்டியலின மக்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி அறிவிக்கப்பட்ட இந்த மக்களை இந்த அளவிற்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களுடைய நிலை எந்த அளவிற்கு தீண்டாமைக்குட்பட்டும் எந்த அளவிற்கு தாழ்மைக்குள்ளானதுமாக இருக்கிறது என்பதற்கு அதுவே சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நிலையை தமிழ்நாடு முழுவதற்கும் பட்டியலினமாக அறிவிக்க வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ஆகியும் கூட இன்னமும் அந்த வழக்கிற்கு அரசு தன்னுடைய கருத்தை தெரிவித்திடவில்லை. அரசினுடைய தெளிவான திட்டம் என்ன, அதில் அரசாங்கத்தினுடைய கருத்து என்ன என்று இதுவரைக்கும் தெரிந்தபாடில்லை. மூடுமந்திரமாக மறைபொருளாக இருக்கக்கூடிய இந்த நிலையை மாற்றி அமைக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு தங்களுடைய அரசு நிலைப்பாட்டை அறிவித்திட வேண்டும் என்றும் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் மத்திய அரசு குலத்தொழில் முறையை மறைமுகமாக கொண்டு வருகின்ற விஸ்வகர்மா திட்டத்தை அமுலாக்க மறுத்ததற்கு தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்தனர். இதேபோல் 17 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இறுதியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை, கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. உடன் மாநாட்டில் அதிக அளவில் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்.